ஒரு மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம எல்லா இன்க்ரிடியண்ட்டும் சரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. மிளகாய், புளி, உப்புன்னு. ஆனால் ஒவ்வொரு பொருளையும் ஒரு அளவு தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. உப்பு எந்த அளவு எடுக்கணுமோ அந்த அளவு தான் இருக்கணும். புளி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவு தான் இருக்கணும். அப்படி தான் எடுத்தால் தான் அந்த மீன் குழம்பும் ருசியாக இருக்கும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில மனுஷங்கள எந்த அளவில் வச்சுருக்கணுமோ அந்த அளவில் தான் வச்சுருக்கணும். எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸு நம்மளை அவங்க காயப்படுத்துறதுக்கு இடம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வச்சிடக்கூடாது. மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கங்கிறதுக்காக நம்ம கசப்பாகவும் மாறிட மாட்டோம். மீன் குழம்புல புளி ஜாஸ்தியாகிருச்சுன்னா குழம்பு ரொம்ப கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி தான் சில மனுஷங்க நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையிலையும் கசப்பு ஏற்படுது. என்னடா நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறோம், நம்ம மேலே இவ்வளோ குற்றங்கள் வைக்கிறாங்களே, இவ்வளோ கசப்பான விஷயம், இவ்வளோ காரமாக இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இவங்கெல்லாம் பேசுகிறதுக்காக நம்ம என்றைக்குமே நம்ம செய்கிற நல்லதை விட்டுறக்கூடாது. இவங்க செய்கிறதே இவ்வளோ பேசுகிறதே அவங்களாம் எதுக்காக தெரியுமா? நம்ம செய்கிற நல்லதை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இருக்காங்க. அதனால நம்ம செய்கிற நல்லதை என்றைக்குமே செஞ்சிட்ருப்போம். நல்ல மீன் குழம்பு அடுப்பில் மெதுவாக வெந்து கொதித்து நல்ல ருசியாக நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் எல்லா விஷயமும் மாறி நமக்கு பர்ஃபெக்டாக நம்மளை உண்மையாக நம்புகிற ஒரு மனுஷங்க நமக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்கன்னு நம்ம வாழ்க்கையை நம்பிக்கையோடு தொடருவோம். ஒரு நாள் நம்மளோட வேல்யூவும் இந்த மனுஷங்களுக்கு புரிஞ்சு தானே ஆகணும். அன்னைக்கு நம்மளை தேடி வரவங்கள நம்ம உண்மையாக அவங்கள மதிக்கலாம். மீன் குழம்பு மாதிரி ருசியுடன் நம் வாழ்க்கையும் தொடரட்டும்.